23:25 சரீர சுகத்தை குறித்த வாக்குத்தத்தம். சரீர சுகம் வாசிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். சில வாக்குத்தத்தங்களை கண்டிஷனல் ப்ராமிஸ்ன்னு சொல்லுவாங்க, சிலது அன்கண்டிஷனல் ப்ராமிஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்கண்டிஷனல் நிபந்தனையற்ற வாக்குத்தத்தம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எல்லாம் நிபந்தனை இல்லாத, நோ கண்டிஷன். நீ மரியாதையாக இருந்தா நான் உன்னை விட்டு விலகு அப்படி சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, அவ்வளோதான், முடிஞ்சது. ஒருபோதும், நெவர். அன்கண்டிஷனல் ப்ராமிஸ். ஆனால் சில வாக்குத்தத்தங்கள் நிபந்தனை உள்ள வாக்குத்தத்தங்கள், அதுக்கு கண்டிஷன் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த வாக்குத்தத்தத்தை பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்படி சேவிக்கும் போது அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அல்லது இன்னொரு உதாரணம் எடுங்க, இதை விட இன்னும் கிளியர் உதாரணம். மத்தேயு 6:33, Matthew 6:33 வாசிக்கலாமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னத்தை பற்றி பேசுகிறார்? இவைகள் எல்லாம்னா இந்த கான்டெக்ஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அது என்ன விதைச்சுதா அறுத்துதா? தேவன் அவைகளை எப்படி போஷிக்கிறாருன்னு பாருங்க. காட்டு புஷ்பங்களை பாருங்க, அதை எப்படி உடுத்திருக்கிறாரோ. உங்களுடைய தேவைகளையும் சந்திப்பார். புறஜாதிகளை போல ஜெபிக்காதீங்க, எனக்கு இது வேணும் அது வேணும், எப்போ பார்த்தாலும் ஜெபத்தில் எனக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுன்றது அவருக்கு முன்னாலேயே தெரியும்னு சொல்கிறார். இதுக்கு முந்தின வசனம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணும்? உடன்படிக்கையின் மக்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? இது இருக்குமா, இது இருக்காதா, இது என்ன சாப்பிடுவேன், எப்படி சமாளிப்பேன் கவலைப்பட்டு இருக்கிறத விட முதலாவது எல்லாம் சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது. கண்டிஷனல் ப்ராமிஸ். எல்லாருக்கும் ஒன்றும் எல்லாமே கொடுக்கப்படாது. அப்பொழுதும் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ன்றது யாருக்கு பொருந்தும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களுக்கு தான் பொருந்தும் பாருங்க. அப்போ ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்குறப்போவே நமக்கு அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும் போல தோணுது இல்லை, நம்மளை மோட்டிவேட் பண்ணுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடாதவர்கள் கூட இந்த ப்ராமிஸை பார்த்தோன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எல்லாமே கூட கொடுக்கப்படுன்றாங்களே, அப்போ தேடிடலாம், பரவாயில்ல. மற்றது ரெண்டாவது வை, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் சொல்ல போனால் that is one way God motivates us to do what he wants.